அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம டெலிட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு இதை செலக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல இருந்து ஆடியோ எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட ஆடியோ வந்து தனியாக வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த பர்டிகுலர் ஃபைல், இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த ஒரு ஆடியோவுமே இல்லை, அதனால தான் இங்கே அப்படியே பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஆடியோ இருக்கக்கூடிய வீடியோவை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன் மோர் வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இது உள்ளே அனுப்புகிறேன். இப்போது இதில் வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆடியோவோட இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட் இப்போ இம்போர்ட் இங்கே அனுப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இங்கே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கூட்டுறதோ குறைக்கிறதோ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இது